ஒரு வீரனின் அடையாளம். உங்கள் கனவை நனவாக்க அனைத்தும் ஒரே இடத்தில். உங்கள் வெற்ற கிளாஸின் நம்பிக்கையான துணை. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, ஜெயதேஷ். எல்லாருக்கும் காலை வணக்கம் மாணாக்களே. நான் உங்கள் ரவி. வெல்கம் டு RDC ஸ்கோர். RDC மீன்ஸ் ரவி டில் கிளாஸ். இன்னைக்கு இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில். ட்ரில்ல பத்தி நம்ம பார்க்கலாம். ரொம்ப 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 தப்பான ஒரு புரிதலோட தான் நம்ம இருக்கோம். ஏன்னா NCCயும் சரி, ஆர்மியும் சரி, ட்ரில்னா பெரட்கிரவுண்ட்ல பண்ற அந்த ரகடா, அந்த பனிஷ்மெண்ட், அதை மட்டும்தான் ட்ரில் நினைக்கிறோம். பட் ட்ரில்லோட மீனிங்கே வேற. ட்ரில்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரில் ஹிந்தில சொல்றேன், அதுக்கப்புறம் அதோட மீனிங்க தமிழ்ல சொல்றேன் பைலிங்குவலா. ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் நான் சைடு இன்ஸ்ட்ரக்டர் தான் கிளாஸ் எடுப்பாங்க NCCல எல்லாம். அப்ப அவங்க கிளாஸ் உங்களுக்கு 90% ஹிந்தி இருக்கும், 10% இல்ல 8% இங்கிலீஷ் இருக்கும், 2% ஒரு தமிழ் வரும். அதனால நான் ஹிந்தியும் இங்கிலீஷும், இது ஹிந்தியும் தமிழும் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரில்னா என்ன? ड्रिल परिभाषा डेफिनेशन, किसी भी प्रोसीजर को क्रमवार और उचित तरीका से अनुकरण करने के कार्रवाई को ड्रिल कहता है. அதாவது எந்த ஒரு வேலையா இருந்தாலும், நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், நம்ம பேசுறதா இருக்கட்டும், நம்ம நின்றுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு வேலையானாலும் கிரமவார், சீக்வன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒன்னுக்கு அடுத்தது 2 தான் வரும், 2க்கு அடுத்தது 3 தான் வரும். அந்த சீக்வன்ஸியா கிரமவார் और उचित तरीका से அதோட ரிசல்ட், அந்த வேலையோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ். உச்சித் தரிகா से அனுகரணம்னா நம்ம ஃபாலோ பண்றது, ப்ரொசீஜர் செய்யறது, வேலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரில். இது தான் ட்ரில்லோட ஒரிஜினல் மீனிங். பட் நம்ம ட்ரில்ன்றது என்னன்னா பரேட் கிரவுண்ட்ல பெல்ட் கேப்பெல்லாம் போட்டுட்டு பெல்ட் செய்யறது மட்டும் தான் நம்ம ட்ரில் இருக்கும். அதுவும் ட்ரில் தான். ஏன்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அத நம்ம செய்யற மெத்தடு, அதோட ரிசல்ட், இதை பொறுத்து தான் நம்ம ட்ரில் சொல்லிடு. டெஃபினேஷன் ஆஃப் ட்ரில்ன்றது என்னது? எந்த ஒரு வேலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு அதோட 100% நம்ம ரிசல்ட் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ட்ரில் சொல்லிருக்கோம். ஓகே, இந்த ட்ரில் உருவாயாச்சு. யார் உருவாக்குறது, எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்க்கணும். 1666, அதாவது 1666ஆம் ஆண்டு ஜெர்மனியில மேஜர் ஜெனரல் டிரான், 1666 மேஜர் ஜெனரல் டிரான், ஜெர்மனி. 1666ஆம் ஆண்டு மேஜர் ஜெனரல் டிரான், ஜெர்மனிக்காரரு. இவர் தான் ட்ரில்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஸ்டார்ட் பண்ண ட்ரில் ஆர்மியில யூஸ் பண்ற ட்ரில் தான். இவங்களோட பேரை ஞாபகம் வச்சுட்டு, அதனாலதான் டிரான்ல கன்வெர்ட் பண்ணிட்டு ட்ரில் நம்ம டிரால ஞாபகமாத்த அவருடைய நன்றி செலுத்தும் விதமா நம்ம ட்ரில் சொல்றோம். இது ஜெர்மனில 1666ல வந்தாச்சு. பட் ஜெர்மனிக்கு இந்தியாவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு சார்? அது வரதுக்கான ஜெர்னி பீரியட் என்ன, எவ்வளவு நேரத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்தாச்சு? இந்த காலகட்டத்தில் தான் வாட்ஸ்அப், இன்டர்நெட் A to Z இருக்கு. பட் 66ல தான் எதுவுமே இல்லாம இருந்தாச்சு. அப்ப ஒன்லி ஃபிளைட் கூட இல்ல, நம்ம கப்பல்ல தான் போகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எத்தனை வருஷம் கழிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாச்சு? ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவுக்கு எப்போ வந்தாச்சுன்னா 1834, 1834 வருஷம். எந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா கோர்பாரி, பூனே. பூனேல கோர்பாரின்ற ஒரு இடத்துலதான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் ட்ரில்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
அந்த கோத்பாரி என்றது ரொம்ப முக்கியமான லொகேஷன் சார். ஏன் கோத்பாரியில தான் வந்துச்சு இந்த பார்த்தாச்சுன்னா, கோத்பாரியில ஒரு ஜெயில் இருந்தாச்சு. அந்த ஜெயில இருக்கிற கைதியை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாச்சு. அப்ப அவங்களுடைய வேலையெல்லாம் தர்த்திப் இல்லாம, ஒரு சீக்வன்ஸ் இல்லாம, ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரில் வந்து 1834ல கோத்பாரியில் இருக்கிற ஜெயில தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆச்சு இந்தியாவுல. அப்ப பாருங்க, 1666 இருந்துட்டு 1734வது வருஷம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. பை கப்பல வந்திருக்கலாம், பை டாக்ல வந்திருக்கலாம், எப்படிலாம். பட் வந்தது எப்ப? 834. நெக்ஸ்ட் மக்சத். ட்ரில்லோட மக்சத். மக்சத்னா என்னது? நோக்கம். எய்ம் ஆஃப் ட்ரில். எய்ம் ஆஃப் ட்ரில் என்னன்னா, எந்த ஒரு வேலைனாலும், எந்த ஒரு கேடட்ஸா இருக்கட்டும், ரெக்ரூட்டா இருக்கட்டும், யாரு ஒரு உன்னுடைய வேலைய, அதாவது உன்னுடைய டாஸ்க், டியூட்டி என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பேரு தான் ட்ரில். இது பனிஷ்மெண்ட் கொடுத்துதான்றது இல்ல. நார்மலா நீங்க என்சிசிக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு இருப்பீங்க. வந்த போது உங்களுடைய ஏனோஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரெஸ் எப்படி, என்சிசி யூனிஃபார்ம் எப்படி போடணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி நாம பாலிஷ் பண்ணணும், எந்த இடத்துல பூட்டுக்கு எப்படி பாலிஷ் பண்ணணும், பூட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்றதுனால தான் நமக்கு அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் டைம் வந்து இல்லைன்னா வேகமா பூட்டெல்லாம் கெட்டுடும், பிச்சிக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் அதோட மச்சத்தை. அதாவது தூங்கி எழுந்ததுமே என்ன பாலிஷ் பண்ணி வைக்கணும், பரேட் முடிச்சுட்டு போனதுமே நான் பூட்டு லைட்டா டஸ்ட், அதாவது டஸ்ட் இருக்கும், டஸ்ட்டை வந்து பிரஸ் பண்ணிட்டு பாலிஷ் தடி வைக்கணும். இந்த குறிப்பிட்ட டைம் கழிச்சு நானே பாலிஷ தடி வச்சுதான் நல்லா ட்ரைனிங் பண்ணணும். இந்த மாதிரி பேசிக் சீஸ், சின்ன சின்ன விஷயத்த கூட எப்படி செய்யணும்ன்றத உங்க மால் மனசுல புரிய வைப்பாங்க. அதுதான் ட்ரில்லோட ஏரியா. பெல்ட் போட்டதுல எவ்வளவு டைட் இருக்கணும், ட்ரெஸ்ல எத்தனை பட்டன் இருக்கணும், ட்ரெஸ் போடும் போது நீங்க எப்படி இருக்கணும், நிக்கிற போது சவுதால எப்படி இருக்கணும், நடக்கிற போது எங்க பார்த்து நடக்கணும். இந்த மாதிரி உன்னுடைய ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் உன்னை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதுதான் ட்ரில்லோட ஏ. நெக்ஸ்ட் ட்ரில்லோட டைப்ஸ். சார் ட்ரில் எத்தனை வகைப்படும்? ட்ரில் வந்து 2 வகைப்படும். ஒன்று ஓபன் ட்ரில், 2வது க்ளோஸ் ட்ரில். ஏன் சார் இது ரெண்டுத்துக்கு வகைக்கும் டிஃபரெண்ட் என்ன வேறுபாடு? ஓபன் ட்ரில்ன்றது நம்ம லடாய்க்கா மைதானம், அதாவது ஃபீல்டு ஏரியாவில் பண்றது. அதே க்ளோஸ் ட்ரில்ன்றது நம்ம பிராக்டிஸ் பண்றது, ட்ரைனிங் கிரவுண்ட்ல பண்ணுவோம், நம்மளுடைய ஏரியாவில் பண்ணுவோம். நம்மளுடைய ஏரியாவில் பண்ற போது நம்ம அந்த ட்ரில்ல ரியாக்ஷன் எல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு முறை பிராக்டிஸ் பண்ண தப்பாச்சு, மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுவோம், 2வது முறை பிராக்டிஸ் பண்ணுவோம், 3வது முறை பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். எது வரைக்கும் உன்னுடைய வேலை பர்ஃபெக்டா உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல, அது வரைக்கும் நாம க்ளோஸ்ல பிராக்டிஸ் மறுபடியும் பண்ணலாம். பட் ஓப்பன் ட்ரில்ன்ற போது நோ ரியாக்ஷன். லடாய்க்கா மைதான் நம்மளுடைய எதிரிய முன்னாடி நிறுத்திட்டு பண்ணுவோம். அப்ப நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதோட நமக்கு பின்னாடி இருக்கிற நம்ம டீமுக்கு பெருசா இருக்கும். அதனால ஓப்பன் ட்ரில் ரொம்ப காஷியஸா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா நம்ம செய்யணும். க்ளோஸ் ட்ரில், ஓப்பன் ட்ரில் 2 வகைப்படும். இந்த இதுல 2வது வகையான க்ளோஸ் ட்ரில் மொத்தம் 7 வகையா பிரிக்கலாம். ஓப்பன் ட்ரில்ல 2ஆ பிரிக்கலாம். 1 ஓப்பன் ட்ரில், 2வது க்ளோஸ் ட்ரில். இப்ப அந்த க்ளோஸ் ட்ரில்ல நாம 7 வகையா பிரிக்கலாம். 7 டைப்ஸா பிரிச்சு நம்ம ஃபுல்லும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிக்கலாம். அந்த 7வது வகை க்ளோஸ் ட்ரில் என்னன்னு பார்ப்போம். இந்த 7 வகை ட்ரில் க்ளோஸ் ட்ரில் என்னன்னா, 1 ஃபுட் ட்ரில். நம்ம நார்மலா நம்மளுடைய கையில எந்த ஒரு வெப்பன்ஸ், எந்த ஒரு நார்மலா அரைக்கிறதுக்கு தான் ட்ரில். 2வது ரைஃபிள் ட்ரில் இல்லைன்னா
வெப்பன், அதாவது சலாமிசஸ், பாலிசஸ், இந்த மாதிரி நம்ம ரைபிள்ல கையில் வச்சுட்டு நம்ம ஒரு சில ட்ரில் எல்லாம் பண்ணுவோம். அதுதான் ரைபிள் ட்ரில். மூணாவது கேண்டில். கேண்டில்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் ஒரு கேன் வச்சிருப்பாங்க. அவங்க முடிக்கிற போது பாக்கி கேன்லயும் பகல் கேன்ல வச்சிருப்பாங்க. சல்யூட் அடிக்கிற போதெல்லாம் பகல் கேன்ல இருக்கும், பாக்கி ஸ்விங் பண்ணி நடப்பாங்க. அது கேண்டில். நாலாவது சோட்ரில். சோட்ரில் இல்லைன்னா கிறிஸ்டிக்கல் சொல்லுவோம். ஐஎம்ஏ பரேடா இருக்கட்டும், மெயின் ஆர்டிசிலே கூட காடாவானங்களா இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரேட் கமாண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, சோடு பிடிச்சி தான் ட்ரில் பண்ணுவாங்க. அது சோட்ரில். அஞ்சாவது கலர் ட்ரில் இல்லைன்னா நிஷான் ட்ரில் சொல்லுவோம். நம்ம ரெஜிமெண்ட் நிஷான், அதாவது ராஷ்டிர நிஷான், நேஷனல் பிளாக் எல்லாம் எடுத்துட்டு நம்ம கசன் பரேட் இதெல்லாம் வந்து நடக்கிற போது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் நிஷான் ட்ரில். ஆறாவது வந்து என்னன்னா மிலிட்டரி புனரியல் ட்ரில். நார்மலா சிவிலியன் ஒரு ஆள் டெத்தாச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் ரைட்ஸ் வந்து பண்ணுவோம். அதே ப்ரொசீஜர் அதே ஆர்மில இருந்து டெத்தாச்சுன்னா ஆர்மியே அவங்களுடைய மிலிட்டரி புனரியல்ல எத்தனை ரவுண்டு ஃபயர் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பொசிஷன் பண்ணணும், எப்ப என்ன அந்த சீக்வன்ஸியோட இருக்கும் மிலிட்டரி புனரியல் ட்ரில். ஏழாவது வந்து என்னன்னா பேஸ்டிக் ட்ரில். பேஸ்டிக்ன்றது நார்மலா ரெட்டை இது மாதிரி இருக்கும். நீங்க ஐஎம்எல் எல்லாம் யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க. பேஸ்டிக் காம்படிஷன் சொல்லிச்சுன்னா அவங்க அந்த ஸ்டிக்க சொல்லிட்டே நடப்பாங்க. அது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் பேஸ்டிக் ட்ரில். இந்த மாதிரி ட்ரில்ல நம்ம வந்து க்ளோஸ் இல்ல 7 டைப்ஸா பிரிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்குவோம். இது என்சிசில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவைன்னா, என்சிசில இருக்கிறவங்களுக்கு எனக்கு சோல்டர்ல வரைக்கும் ஓகே, நிஷான் யாராவது நிஷான் ட்ரில், பாக்கி மிலிட்டரி ஆர்மில இருக்கிறவங்க கத்துப்பாங்க. அடுத்தது நாம ட்ரில் கி பிரபாவ், ட்ரில் கி உசூல், ड्रिल की फुट ड्रिल की उसूल, ड्रिल में पूरी आदतें, கடைசியா ட்ரில் की ட்ரைனிங். சீதவலி ட்ரில் की பிரபாவம். பிரபாவம்னா என்ன? பிரபாவம்னா அடிப்படை. அதாவது ஒரு பில்டிங் கட்டுறோம், அதுக்கு பேஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு பில்டிங்னா கண்டிப்பா பேஸ் இல்லாம எந்த ஒரு பில்டிங்கும் இருக்கா. அதே மாதிரி இல்லைன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கம்பல்சரி இருக்கும். அதுதான் ட்ரில் की பிரபாவம். ஸோ ட்ரில் டிசிப்ளின் முடியாதீங்க. அதாவது ட்ரில் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தர் டிசிப்ளினா இருக்கான்னா அவனுடைய செயலை பார்த்து நாம சொல்லலாம். அது திரும்பினால எந்த ஒரு வேலையை எப்படி செய்யறானோ அதை பொறுத்து அவனுடைய ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு அவனை ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ ட்ரில் டிசிப்ளினுக்கு முடியாது. ஒரு வேலையை வச்சு நம்ம அவனோட டிசிப்ளின் எப்படி இருக்கு என்றத சொல்றதுதான் ட்ரில். ரெண்டாவது ட்ரில் மில்கர் காம் करने का आदत बढ़ती है. ட்ரில் அதாவது ட்ரில் இருக்கிறதுனால ஒருத்தன் இன்னொருத்தன் கூட சேர்ந்து செய்வான், இன்னொருத்தன் 2 பேர் 4 பேர் கூட சேர்ந்து செய்வாங்க. அந்த கோஆர்டினேஷன் நமக்கு ஈஸியா வரும். நார்மலா பாப்பீங்க பெரிய பெரிய பரேட் எல்லாம் 40 பேர் இருந்தாலும் சரி 400 பேர் இருந்தாலும் சரி, பரேட் கமாண்டர் ஒரு வேட கமாண்ட் கொடுத்தாச்சானா சௌதானிட்டு அந்த 400 பேரோட ஸ்டாஃபை ஒரு ஆள் அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. இதுதான் ட்ரில் மில் காம் करने का सिखाता है. அதாவது சேர்ந்து எப்படி ஒரே மாதிரி நம்ம செய்யறது ட்ரில் நமக்கு சொல்லி ட்ரெஸ் பேனா செல்னா பேனா சிக்காता है. ஒரு ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் எப்படி ட்ரெஸ் போடுறாரு, பாக்கி நார்மல் व्यक्ति நார்மல் சாதாரண மனசை எப்படி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் வச்சு கண்டுபிடிச்சோம். ஓகே, இவன் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் கரெக்டா செக் பண்ணிருப்பாரு. அவருடைய பட்டன்ஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸிங் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸ மெயின்டைன் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம போட்டுட்டு வரணும்ன்றது ட்ரில்ல நமக்கு அடிப்படை சொல்லு. ட்ரில் ஆபீசர்ஸ் ஜேசிஎஸ் को கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் सिखाता है. அதாவது ஒரு பரேட் கமாண்டர் அவரு எவ்வளவு தொழில் இருந்தாலும் அவருடைய கமாண்டோட சவுண்ட் கேட்டதுமே அவருடைய பரேட் எப்படி ஒரு கமாண்ட சேர்த்து எல்லாம் ஒரே முறை செய்யறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கமாண்ட் எப்படி பண்ணணும், ஒரு ட்ரூப்ஸ எப்படி கண்ட்ரோலா கமாண்ட் பண்ணிட்டு அந்த ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இதுதான் ட்ரில்லோட பேசிக். फाइनली ड्रिल किसी यूनिट और रेजिमेंट को मोरल और डिसिप्लिन को पता लगाने के लिए
इस्तेमाल करते हैं அதாவது நார்மலா ஒரு என்சிசி யூனிட் எடுத்துக்கா ஒரு என்சிசி யூனிட்ல எத்தனை தான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஒரு உங்க காலேஜ்ல 50 பேர் இருப்பான் 100 பேர் என்சிசி இருந்தாலும் உங்க யூனிட் உங்களுடைய காலேஜுக்கு உங்க சிஓ வந்தாச்சுன்னா அந்த 50 பேரும் 100 பேரும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ சிஓ முன்னாடி காட்டுறாங்க இல்லையா பட் கம்பல்சரி 2 பைலட் இருப்பாங்க ஒரு கார்டு இருக்கும் இவங்களை வந்து உங்களுடைய சிஓ கண்டிப்பா அந்த கார்டை நிச்சயம் பண்ணுவாங்க பைலட்டை வந்து வெல்கம் பண்ணுவாங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சுதான் உங்களுடைய ரிமைனிங் யூனிட்ஸ் அதாவது உங்களுடைய ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த சிஓ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு அதே ஒரு யூனிட்டோட கோடர் கார்டு அண்ட் ஆர்மி கேட்ல இருக்கிற காட் ஜவான சோல்ஜரோட டிசிப்ளின் பர்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அந்த யூனிட்டோட டிசிப்ளினை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இதனாலதான் ரெகுலரா வச்சுதான் ஒரு யூனிட்டோட டிசிப்ளின் அவர் முறால் அவங்க எவ்வளவு பில்டிங்ல இருக்காங்கன்றத ஜட்ஜ் பண்ணுவாங்க இதுதான் ட்ரில்லுக்கு பிரபாவம் அடுத்ததா ட்ரில்லுக்கு உசூல் ட்ரில்லுக்கு உசூல் என்னன்னா கொள்கை என்னுடைய கொள்கை இதுதான் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன் நான் யாருக்கும் என்ன நாட்டை வெட்டி கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு கொள்கையோட இருப்பாங்க பாத்தீங்களா அதுதான் உசூல் ஸோ டோட்டல் இதோட கொள்கை என்னன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்னு ஸ்டடினஸ் மூணு பாயிண்ட் இருக்கு ஒன்னு ஸ்டடினஸ் 2 ஸ்மார்ட்னஸ் 3 கோஆர்டினேஷன் ஸ்டடினஸ் என்ன இண்டிவிஜுவலா நான் ஸ்டடியா இருக்கணும் நான் கத்துக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கணும் என்னுடைய எந்த ஒரு டாஸ்கும் செய்யறதுக்கு நான் வில்லிங்கா இருக்கணும் இதுதான் ஸ்டடினஸ் என்னுடைய பேரிங் கரெக்டா இருக்கணும் இது ஸ்டடினஸ் ரெண்டாவது ஸ்மார்ட்னஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உனக்கு சொல்றத பாயிண்ட கேட்ச் பண்ணிட்டு நீ அதுக்கேற்ற ரியாக்ஷனை எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணாம அதான் ஸ்மார்ட்னஸ் ஸ்மார்ட் மூவ் அது மாதிரி நீங்க ஸ்மார்ட்னஸ் அவர் சொல்றத அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ரியாக்ட் பண்ண மூணாவது கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன்னா சேர்த்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னுடைய டீமுக்கு நான் சப்போர்ட் கொடுப்பது இதுதான் கோஆர்டினேஷன் பொறுத்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி நம்மளுடைய வேலையை முடிஞ்ச வரையில குயிக்கா 100% ரிசல்ட் நம்ம கத்துக்கணும் அடுத்தது கூட்டுறவுக்கு உசூல் கூட்டுறவுக்கு உசூலும் 3 இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் ஒன்னு ட்ரூத் புக் ஃபார்வர்ட் ஒன்னு ஷூட் த ஃபார்வர்ட் உன்னுடைய காலை கரெக்டா ஃப்ரண்ட்ல எல்போ பெண்ட் பண்ணாம நீ ஷூட் பண்ணுவோம் உன்னுடைய ஷூட் எங்க இருக்குன்னா உன்னுடைய இடுப்புல இருந்து இருக்கணும் ரெண்டாவது பெண்ட் தண்ணி டபுள் டைம் நீ மார்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட உன்னுடைய மார்ச் கம்ப்ளீட் ஆகி நீ ஒரு இடத்துல நிக்கிற வரைக்கும் ஒன்லி 2 முறை தான் உன்னுடைய நீ ஏன் பெண்ட் பண்ணணும் அதாவது ஏ தோ கம்காலியில கூட உன்னோட நீ வந்து பெண்ட் ஆகாது ஏக்கு அடிக்கிற போது மட்டும்தான் உன்னுடைய நீ பெண்ட் ஆகும் மூணாவது கரெக்ட் போஸ் கரெக்ட் போஸ்னா நீ நிக்கிற தம்மடிச்சு நிக்கிறப்போ சோதரில் கரெக்டா நின்று இருக்கணும் ஃபார்வர்ட் பெண்ட் ஆகக்கூடாது ரிலாக்ஸ் ஆகக்கூடாது டீலாக இருக்கக்கூடாது இதுதான் கரெக்ட் போஸ் அண்ட் நீங்க டர்னிங் எல்லாம் ஆகி அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த பாஸ் அந்த டைமிங் கரெக்டா இருக்கணும் இதுதான் கூற்றிலோட அதுக்கடுத்து ட்ரில்க்கு பூரி ஆலயத்தை இன்கேஸ் நீ ட்ரில் கிரவுண்ட்ல இருக்குன்ற போது நீ என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சாச்சானா காலத்துக்கு உங்க ட்ரில் உங்ககிட்ட வரவே வராது அந்த மாதிரி என்னென்ன ஒரு சில செயல்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அதாவது கண்ண லெஃப்ட் ரைட்ல எங்க பார்த்துட்டே இருக்கும் நீ எது வரைக்கும் உன்னுடைய கண் பார்வையை வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர்கள் அதை எடுத்துட்டு போல அது வரைக்கும் அவர் சொல்றது உங்க காதுல கேட்காது எது வரைக்கும் அவர் சொல்றது உங்க காதுல கேட்குது அது வரைக்கும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன் உன்னுடைய வேலையும் அதுக்கேற்ற ரிசல்ட் தான் சோ கண் பார்வை எப்பவுமே உங்களுக்கு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மேலதான் இருக்கும் அப்பதான் நீ உன்னுடைய ரிசல்ட்டை வந்து 100% சக்சஸ் பண்ண முடியும் அதனால்தான் ஆங்கோக்கு குமான லெஃப்ட் ரைட்ல தெளிக்கிறவங்க பார்க்கக்கூடாது ரெண்டாவது ஊப்பிங் அண்ட் ஜம்பிங் இன்கேஸ் நீ மார்ச் பண்ணிட்டு போகும்போது நீ ஜம்ப் பண்ணி அதாவது நீயே உன்னுடைய காலை இடுப்பு ஷூட் பண்ண தவிர
ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஏடிய மேல தூக்கியாச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பேண்ட் வச்சுட்டு பாடி வெயிட் முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய ஜம்பிங் ஆகும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பாடி வெயிட் நார்மலா நடக்கும்போது பேக்ல தான் காலை நீங்க சூட் பண்ணுவீங்க. சூட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிறத ஒரு லைன்ல இருக்கும், அப்பர் பாடின்ற இடுப்புக்கு மேல இருக்கிறது கரெக்டா ஒரே லைன்ல நேரா நிற்கணும். இதுதான் ஊப்பிங் அண்ட் ஜம்பிங் பண்ணாம நடக்குது. மூணாவது குடுக்கலாம் அவர் கொடுக்கலாம். சேம் நம்ம நார்மலா ஒரு சில இதெல்லாம் பாருங்க, அவங்களுடைய பாடி அவங்க கண்ட்ரோல்லே இருக்கா. ஜம்ப் பண்ணி, அதாவது ஒரு ஜம்ப் பண்ணி இப்படி நடப்பாங்க. இதுதான் குடுக்கணும் அவர் கொடுக்கலாம். ஜம்ப் பண்ணி நடக்கக்கூடாது. நார்மலா நடந்தாச்சு ஒரே உன்னுடைய பார்வை ஒரே தவறுக்கு ஸ்ட்ரெட் பண்ணியாச்சு சேர்த்தெல்லாம் உன்னுடைய இதெல்லாம் நார்மலா நீ உன்னுடைய எது வரைக்கும் உன்னுடைய டார்கெட் பினிஷிங் லெஃப்ட் பொசிஷன் அது வரைக்கும் உன்னுடைய லெஃப்ட் ரைட்டு கண்ணு பார்க்க கூடாது. உன்னுடைய மூவ்மெண்ட் எப்படி செய்யணும்னு சொல்லி கூட அதை மட்டும் தான் திங்க் பண்ணணும். நீ செய்யும் போது அதை இதெல்லாம் தப்பு வந்துச்சுன்னா அதே இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏடியோக்கு கசடுக்க சொன்னாங்க. அதாவது நீ நடக்கிற போது உன்னுடைய காலோட ஏடி இல்ல உன்னுடைய காலை அடிச்சு நடக்கிறது. கிராஸ் லைக் ரேம்ப் வாக்கெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உன்னுடைய காலம் உன்னுடைய இதுக்கு இருந்தாலும் உன்னுடைய பாடி அப்பர் பாடி ஆட்டோமேட்டிக் என்னாகும் ஆட ஆரம்பிச்சிடும். சோ நீ ஸ்ட்ரைட்டா நடக்கிற போது உன்னுடைய ஏடி என்னைக்குமே இடிக்கிற மாதிரி நடக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யாம நம்ம ட்ரில் செய்யும் போது நம்மளுடைய ட்ரில் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், 100% ரிசல்ட் கொடுக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப வரப்போற ஆர்டிசி செலக்ஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆர்டிசி ஜனவரி 27 டெல்லி ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் ஆயிட்டு போவீங்க. யாரு தைரியம். பட் இந்த மாதிரி சின்ன தப்பெல்லாம் இப்போ இருந்தே நீங்க விட்டா மட்டும்தான் அங்க செலக்ஷன் ஆகும். ஃபைனலி ட்ரில் பி ட்ரைனிங் எய்ட்ஸ். அதாவது உங்களுடைய ட்ரில் 80% இருக்கு, பட் 100% வேணும். 100%க்கு உதவி செய்த எக்ஸ்டர்னல் அவங்க வெளியில இருந்து உங்களுக்கு உங்களுடைய ட்ரில்லை பர்ஃபெக்டா பண்றதுக்கு யூஸ் பண்ற பொருள், அந்த உதவி பண்ற ட்ரைனிங் எய்ட்ஸ் என்னன்னா பார்க்கலாம்னா ட்ரைனிங் எய்ட்ஸ் பார்க்க பார்த்ததுன்னா ஆங்கிள் போர்ட், பேஸ் ஸ்டிக், பேக் ஸ்டிக், மெட்ரோனமி, ட்ரம் அண்ட் ட்ரம்மர். இந்த ஆங்கிள் போர்டோட வேலை என்ன? ஆங்கிள் போர்டு உங்களுடைய சவுதர்ன் பொசிஷன்ல நீங்க 30 டிகிரி டிஸ்டன்ஸ் ஆங்கிள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய டோ டு டோ அந்த காலில் இருக்கிற பெரியவர்களுக்கும் இந்த பெரியவர்களுக்கு எடுக்கிற கேப் 6 இன்ச் இருக்கா செக் பண்ணணும். இப்படிதான் இருக்கு இந்த ஆங்கிள் போர்ட். இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை டிஸ்டன்ஸ், இது வந்து 30 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, எங்க வரைக்கும் 6 இன்ச் இருக்கும். 30 டிகிரி ஆங்கிள் இருக்கான்னு கரெக்டா செக் பண்ணி பார்ப்பாங்க. இதே மாதிரி 6 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஆங்கிள் பண்ணுவாங்க. ரெண்டாவது பேஸ் ஸ்டிக். பேஸ் ஸ்டிக்ன்றது இந்த மாதிரி கவட்ட மாதிரி இருக்கும். இதுல வந்து இதெல்லாம் இருக்கும். யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்ட் மார்க்கிங் பண்ணலாம். கிரவுண்ட் மார்க்கிங் பண்ண கம்பல்சரி பேஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம நடக்கிற போது நம்மளுடைய ஸ்டெப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கிறத கவுண்ட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது சொன்ன மாதிரி நான் சொன்னேன், இதுல ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேலோட பேரு அட்ஜஸ்டிங் ஸ்கேல். இதுல 8 அளவு வந்து குறிச்சிருப்பாங்க. ஒண்ணு 12 இன்ச் இருக்கும், ரெண்டாவது 15 இன்ச் இருக்கும், 21 இன்ச்சு, 24, 27, 30, 33, 40 இந்த மாதிரி இங்க குறிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 12 இன்ச்சு நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? 12 இன்ச்சு வந்து நம்ம லெப்ட் ரைட் மூவ் பண்ணும்போது காலை தூக்கி அடிப்போம் பாத்தீங்களா, அப்போ வந்து நம்ம 12 இன்ச்சு தான் ஃபர்ஸ்ட் காலை தூக்கி அடிக்கும் போது 12 இன்ச்சு நாம அடிப்போம். அதே மாதிரி நீ சோதனை இருந்து விசாரணத்துக்கு அடிக்கும் போதும் ஏடிக்கு வேடி எவ்வளவு இருக்குன்ற போது 12 இன்ச்சு இருக்கும். அதை அழைக்குவோம். ரெண்டாவது 15 இன்ச்சு. 15 இன்ச்சு எப்போ பண்ணுவோம்? சர்ச், டைனர் சர்ச், மத்திய சர்ச், எந்த ஒரு சர்ச் பண்றதோ நம்ம முன்னாடி அடிக்கும் பாத்தீங்களா,
15 இன்ச்சு போகும். மூணாவது 21 இன்ச். 21 இன்ச் எப்ப நம்ம யூஸ் பண்ணோம்னா சோட்டா கதம் கி லம்பாய், அதாவது ஸ்மால் ஸ்டெப்போட லென்த் எவ்வளவு இருக்குன்னா 21 இருக்கும். இங்க நான் பீலிங் வரும்போது உள்ள இருக்கிற லைன் 20 சோட்டா ஸ்டெப் ஸ்மால் ஸ்டெப் அந்த சோட்டா கதம் என்ன இருக்கும் 21 இன்ச்சு டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. 24 இன்ச் எங்க யூஸ் பண்ணுவோம்? 24 இன்ச் பகிலி பாஸ் தான். 24 இன்ச் எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம நார்மலா நின்றுருப்போம் ஒரு பரேடு, பெரிய சர்மோனியல் பரேடு, நம்ம பரேட் நின்றுக்கும் போது லெஃப்ட் ரைட் டிஸ்டன்ஸ் மென் டு மென் பகிலி பாஸ் நின்றுருப்போம். 24 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுதான் நிக்கணும். 27 இன்ச். 27 இன்ச் என்னன்னா சென்ட்ரி ஸ்டான்ஸ் சிஸ்டம். நம்ம டியூட்டி பாக்குற போது 5ஆம் நாட்டுக்கு வரும்போது நம்ம தம் ஆல்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஆல்ட்டிங்ல நம்ம 2 காலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 27 இன்ச். 30 இன்ச். 30 இன்ச் எப்ப நடக்கும்னா நார்மலா நம்ம பரேட் எத்த ஒரு கரையிலே மார்ச் பாஸ் பண்றது ஹெச்எல்னாவே நார்மலாவே நடக்கிறது 30 இன்ச். 33 இன்ச். 33 இன்ச் நம்ம எங்க அமைக்கணும்னா அதே வீலி கும்னாவுல அவுட்டர் லைன் எவ்வளவு இருக்கணும்? லம்பா கதமோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 33 இன்ச் இருக்கும். 40 இன்ச். 40 இன்ச் எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரன்னிங் WHL ரன்னிங்ல வரும்போது ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஏ சர்டிபிகேட் எக்ஸாம்லயும் இல்ல பி சர்டிபிகேட் எக்ஸாமும் சி சர்டிபிகேட் எக்ஸாம்லயும் கேட்கலாம். 12 இன்ச்சு எங்க யூஸ் பண்ணுவோம்? 15 இன்ச்சு எங்க யூஸ் பண்ணுவோம்? 12 நம்ம வாய டைனச்சல், 15 சர்ச் டைனசல் சில்லியம், 21 छोटा कदम की लंबाई, 24 बगली मसला, 27 सेंट्री सांसस, 30 नार्मल कदम की लंबाई, 33 लंबा कदम की लंबाई, 40 दौड़ के चल में कदम की लंबाई. இதுதாங்க நம்ம டெஸ்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நம்ம அதுக்கு அடுத்து பேக் ஸ்டிக். பேக் ஸ்டிக்ன்றது இந்த மாதிரி இருக்கும். அதாவது பேக் ஸ்டிக் ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். நம்ம இன்கேஸ் மார்ச் பண்ற போது ஒரு சில ஆளுங்க இப்படி கூனிங் நடப்பாங்க, ஷோல்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். அவங்கள வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பண்ண கீழே பார்க்காம அதுல ஷோல்டர் டாக்டர் பண்ணணும், பின்னாடி நம்ம பெல்ட் அங்க ஜாப்ல ஸ்டேட்ல நடக்க வைக்கணும். இதுதான் பேக் ஸ்டிக். மெட்ரோனோமே இல்லைன்னா சமை சூச்சம். மெட்ரோனோமேன்றது ஒரு இன்வெர்டர் மாதிரி இருக்கும், ஸ்டெபிலைசர் மாதிரி இருக்கும். அதுல வந்து டைமிங் ஃபுல் மாதிரி இருக்கும். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம சொல்லிருப்போம் ஒரு மினிட்ல நார்மலா 120 கதம் நடக்கணும். என்சிசி கேர்ள்ஸ் கேட்டு 110 ஸ்டெப்ஸ், பாய்ஸ் கேட்டு 114 ஸ்டெப்ஸ். இந்த இது பேண்ட் அடிக்குவாங்க பாத்தீங்கன்னா ட்ரம்மர், அவருக்காட்ட இது இருக்கும். நம்ம அதுக்கு அக்கார்டிங் தான் ஒரு ட்ரம் அடிக்கணும். அதுதான் ட்ரம்மர் உங்களுக்கு தெரியும். ட்ரம்மர்னா அடிக்கிற ஆள் பேர் இல்ல, ட்ரம் அடிக்க நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கா இப்பதான் ட்ரம்மர். இது எதுக்குன்னா ஒரு 100 பேரும் சரி, 150 பேரும் சரி, 400 பேரும் சரி, ஒரே ஸ்டெப் ஒரே சவுண்ட் இருந்தா அவங்களுக்கு ஜோஸ் வரணும், கோஆர்டினேஷன் வரணுன்றதுனால நம்ம ட்ரம்மர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ட்ரைனிங் எய்ட்ஸோட இஸ்திமால் யூஸ் பண்ற விதம். அதுக்கு அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர் குவாலிட்டி. இன்ஸ்ட்ரக்டர் கவனிக்குமே ஒரு பரேடுல நம்ம கண்டக்ட் பண்ற போது இன்ஸ்ட்ரக்டர் எதை கவனிக்கணும், அவர் எப்படி ஒரு கிளாஸை கண்டக்ட் பண்ண ஏதுனா அந்த கிளாஸ் 100% ரிசல்ட் கிடைக்கும் பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சிக்லாய் டெக்னிக்கா கருதி அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லியிருப்பாங்க. அவர் எப்படி ரெடி ஆயிடும். அதுக்கு அடுத்தது புஸ்தாத்தி குன், அவர் என்ன குவாலிட்டி வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பரேட் பந்தோபஸ்த். இது 3 பார்க்கலாம். சிக்லாய் தேனிக தர்த்தீப். ஆக்சுவலி சிக்லாய் தேனிக தர்த்தீப் பண்ணும்போது ஒரு லெசன் எடுக்கிற இன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸ்ல இருந்துட்டு 15 ஸ்டெப்ஸ் டிஸ்டன்ஸ் நிற்கணும். 2வது பாயிண்ட், அந்த கிளாஸோட பேஸ் என்னைக்குமே சன்லைட் இல்ல ரோடு இந்த பக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் சிதறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரோட்ல பார்க்க வரப்போற வண்டி பார்த்துட்டே இருப்பாங்க. சன்லைட் இருந்தா கண்ணு பூசுறதுனால இன்ஸ்ட்ரக்டர் காட்டுற அந்த மூவ்மெண்ட் நம்ம காட்டுறது இந்த மூவ்மெண்ட்ஸ் அவங்களோட நல்லா பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்தது
கிளாஸ் ஆதார் செமி சர்க்கிள். எப்பவுமே கிளாஸ் செமி சர்க்கிள் இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர் இங்கதான் இருக்கணும். செமி சர்க்கிள் இருக்கும். இவங்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 15 ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்பதான் இவங்களோட பார்வை, இவங்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்டர் கண்ட்ரோல் இருப்பாங்க. அதே நேரம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்ஸ்ட்ரக்டரை நல்ல அவருடைய மூமெண்ட்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர் துருஸ்து நம்ம எந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறதுனாலையும் அந்த தௌரா அதை பரடி என்ன டாபிக் எடுக்கணும் அந்த டாபிக்கை பத்தி சொல்லணும். இன்கேஸ் 2வது நாள் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சு 2வது நாள்னா அவரு பிச்லா இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸை பத்தி ஃபர்ஸ்ட் 1 or 2 கொஸ்டின் கேட்கணும். அதுக்கு அடுத்தது ஜரூரத் ஏன் இந்த லெசனை நாம கத்துக்கணும். இப்ப சௌதன் வச்சுக்காங்க. சௌதன் ஒரு லெசனு, அந்த லெசனுக்கு என்ன ஜரூரத், ஏன் இதை நம்ம படிக்கணும் ஜரூரத் சொல்லிட்டு போகணும். சௌதன் ड्रिल की कोई भी मूवमेंट सावधान से शुरू होता है. ड्रिल पीरियड எந்த ஒரு மூவ்மெண்ட் சௌதன் கடுத்து மார்ச் பண்ணாலும் சரி, டர்னிங் பண்ணாலும் சரி, என்ன பண்ணா செல்ஃப் எடுத்தாலும் சரி, எல்லா மூவ்மெண்ட்டும் சௌதன் தான் செய்ய முடியும். அதனால சௌதன் கண்டிப்பா நாம கற்றுக்கணும். இதுதான் ஜரூரத், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் மூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து துருஸ்து நமனாட்டும் போது அவரு அதை செஞ்சு காட்டணும். எப்படி செய்யறது, எந்த ஒரு மூவ்மெண்ட் ஆனாலும் அவரு செஞ்சு காட்டணும். சௌதன் நான் சௌதனை தூக்கி அடிச்சாச்சு, என்னுடைய பொசிஷனை பாருங்க கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து அதாவது 2 மூவ்மெண்ட் பெருசா இருந்தா அதை டர்ன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கல. இப்ப டைனிங் மூவ்மெண்ட் போது டர்னிங் வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இதை படிக்கணும். அதுக்கப்புறம் தூக்கி அடிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் 2வது படிக்கிறது. இந்த 2 மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஹிந்தி அவர் பயான் செய்யணும். ஹிந்தி அவர் செஞ்சு காட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்றத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இதுதான் ஹிந்தி அவர் பயான் செய்யணும். அதுக்கு அடுத்தது இன்கேஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி உங்ககிட்ட அபியாஸ் பண்ண வைக்கணும். அவரு அபியாசம் உங்களை பண்ண வைக்கணும். இது 4 விதமான அபியாசம் இருக்கு. 1 ஸ்கோட் இந்திசி அபியாஸ், அதாவது நீங்க அவர் படக்காம கொடுப்பாரு, நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் குசிசி அபியாஸ், நீங்களே இன்ஸ்ட்ரக்டர், நீங்களே ஸ்டூடெண்ட், நீங்களே விடக்கமான நீங்களே ஆக்ஷனும் பண்ணணும். 3வது சமைக்க புக்காந்தவி அபியாஸ், அதாவது நீங்க வித் ஷோட்டிங் இல்ல, லவ் தோ டி சார் ஷோட்டிங் பண்ணிட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி ஷோட்டிங் பண்ணிட்டு அபியாஸ் பண்ணணும். 4வது சமைக்கும் அந்தாந்த அபியாஸ். 4வது என்னன்னா சேவ் டைமிங் கொடுக்கணும். பட் வாய்ப்பு எந்த சவுண்ட் கொடுக்காம அந்த மைண்ட் கால்குலேஷன்ல அந்த மூமெண்ட். இந்த மாதிரி 4 விதமான அபியாசம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய 2 பேரை தனியை கூப்பிட்டு நீங்க பர்ஃபெக்டா யார் பெஸ்டா பண்ணாங்களோ அவங்கள பாருங்க நல்லா பண்றாங்க. அதே மாதிரி யாராவது தப்பு பண்ணா அவங்களை கரெக்டா இருந்துட்டு அவங்களுடைய தப்ப என்ன தப்பு பண்ணாங்க அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி அவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு மூமெண்ட்டா கிளியர் பண்ணிட்டு போனாதான் அவரு அந்த ஸ்டூடெண்ட் கட்டந்துட்டு நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் த்ரில்ல 100% கிடைக்கும். நெக்ஸ்ட் உஸ்தாத் அவரோட காலம், அவருடைய ஆட்டிடியூட் பூர்த்திலான்னா பில்குல் ஒரு கிளாஸ் எடுக்க போறாங்கன்னா அந்த கிளாஸ பத்தி 100% நாலேஜ். இன்னைக்கு லெசன் சௌதன் லெசன் எடுக்க போறா, சௌதனை பத்தி எனக்கு 100%. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலையும் டவுட் கேட்டாலும் ஸ்டூடெண்ட் கிட்ட அவருடைய டவுட் கிளியர் பண்ணணும். 2வது டிசிப்ளின், உஸ்தாது டிசிப்ளின் 100% எழுதணும். 3வது சர்வீஸ் கட்டன் மாற்றுவோம். அவரு பேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற்றாரு. ஏன்னா அப்பதான் அவரை ஒரு ரோல் மாடல் எடுத்து அவருக்கு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கணும் ஆசை. அதை விட்டுட்டு அவரே ஒரு நோயாளி மாதிரி இருந்தாருன்னா இந்த ஒரு ரோல் மாடலா. அதுக்கு அடுத்தது கிளாஸ் எப்பவுமே டீலா
விடக்கூடாது. எப்பவுமே கிளாஸ வந்து டீலாவா விடக்கூடாது. கண்ட்ரோல்ல நெக்ஸ்ட் ட்ரில் கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அந்த தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்டை கேட்ச் பண்ணிட்டு உடனே அவருக்கு புரிய வைக்கணும். நீ இந்த தப்பு பண்ற, அதனாலதான் உனக்கு இந்த ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். ஒரு தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல செய்யற ஸ்டூடெண்ட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த தப்பு பண்றதுனால தான் உங்க அந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வச்சு மறுபடியும் அந்த குரூப்ஸ்ல ஜாயின் பண்ண. நிஸ்பெக்ட் ஷோ, அதாவது பாசாட்டி என் ஊருக்காரன், என் ரிலேஷன், என்னுடைய பாசா, இந்த மாதிரி அவனுக்கு மேல பண்ணி பண்ணக்கூடாது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் உன்னுடைய ஸ்டூடெண்ட் தான். தப்பு பண்ணா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எப்படி பிஹேவ் காட்டு அதே மாதிரி 10 ஸ்டூடெண்ட் காட்டு அதே மாதிரிதான் பிஹேவியர் இருக்கு. இதெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் சிக்லாய் ரேகைக்கா கருத்தி சொல்லிட்டோம். பரேட் பண்ணுறது, பரேட் எப்படி சந்தோஷம், பரேட் எப்படி கண்டக்ட் பண்ணணும். ட்ரில்லோட ஒரு பீரியட் 40 நிமிஷத்துக்கு மேல, ட்ரில்லோட ஒரு பீரியட் 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. இன்கேஸ் 2 பீரியட் இருக்கும்போது இடையில 5 மினிட்ஸ் பிரேக் கண்டிப்பா. அதே மாதிரி என்சிசி ஸ்டூடெண்டா இருக்கணும், ரெக்ரூட்டா இருக்கணும், டிசி ஆபீஸ் கேரக்டரா இருக்கணும், ஒரு நாளைக்கு 3 பீரியடுக்கு மேல ட்ரில் பீரியட் வைக்க கூடாது. 3 பீரியட் தான் அவனுக்கு ட்ரில் பீரியட் இருக்கும். 3 பீரியட் மேல ட்ரில் பீரியட் இருக்க கூடாது. அதுக்கு அடுத்தது ஒரு மூமெண்ட 15 மினிட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது அலாமி சிஸ்டம் எடுத்துக்கலாம். ரைபிள் ட்ரில்ல நமக்கு இருக்கிறது 4 மூமெண்ட். நீ உன்னோட ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கறது ஒரே மூமெண்ட 40 நிமிஷம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட்ன்ற போது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் 15 நிமிஷம் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு சேர்ந்து 2வது ஒரே 15 மினிட்ஸ்க்கு மேல சொல்லி கொடுக்க கூடாது. அதுக்கு அடுத்தது அது நம்ம கிளாஸ் விடுறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ்க்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட ஃபாலோ பண்ணிட்டு நல்லா பண்ணவங்கள அவங்க எக்ஸாம்பிள காட்டணும். மாதிரி கூட இருந்தவங்க இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்டா பண்றாங்க, இந்த காட்ட நீங்க பாருங்க, இப்படிதான் பண்ணணும். இந்த குரூப்ஸ்ல 2 பேரை ஃபாலோ பண்ணி அவங்க செய்யறது அவங்களுக்கு காட்டணும். கடைசியா ஒரு கிளாஸ நீ பிரேக் பண்ற போது அந்த கிளாஸ் என்ன மூவ்மெண்ட் செய்யுமோ அத 2 முறை 3 முறை செய்ய வச்சு அவங்கள சந்தோஷம் கிளாஸ் கிரவுண்ட் பரேட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்யறேன் போது சந்தோஷமா செய்வேன். இது வரைக்கும் நம்ம கத்துக்கிறது எல்லாமே புதுசா நமக்கு ஒரு பேனிக் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் நம்ம சந்தோஷமா செய்வோம். எல்லாம் ஒரே வாங்க அந்த மாதிரி மூமெண்ட். எந்த மூமெண்ட் அந்த கிளாஸ் உங்களுடைய கிளாஸ் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சோ அந்த மூமெண்ட்டை பண்ண வச்சு இதுக்கு பண்ணா கிளாஸ் இவ்வளவுதாங்க நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில்லுல இருக்கிற தகவல். இது இல்லாம நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் எக்ஸ்டர்னலா உங்களுக்கு ட்ரில்ல பத்தி ஏதாவது வேணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில் கூட உங்களுக்கு வெட கமாண்ட் வரும். பட் வெட கமாண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இது பெரிய லெசன். இதவே நம்ம ஷார்ட்டா தான் பண்ணிருக்கோம். இதை மட்டும் எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் டைம் ஆகும். கிளாஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு புரியல மாதிரி இருந்தப்போ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம கிளாஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணறது சஜெக்ட் பண்ணுங்க. அந்த சஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஃபார்வர்டா போயிட்டே இருக்கோம். இது மாத்திரம் இல்லாம நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு இன்பென்ட்ல வர அந்த ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ல வர கிளாஸ் எல்லாம் இனி எடுக்குவோம். கண்டிப்பா சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஜெய்.